இந்த ஆறுபடை வீட்டு தலைவன் உன் வீட்டில் வாசம் செய்ய நீ அழைக்காமலே வந்தே விட்டேன். இனி சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கும் இந்த தருணம்தான் உன் வாழ்க்கையின் மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரப் போகிறது. இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் மட்டுமே சந்தித்த என் பிள்ளைக்கு திருப்பத்தை தருவதற்காக இந்த முருகன் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, 12 கைகளோடு வாரி வழங்க இந்த வல்லன் வந்து இருக்கும்போது, இந்த வேலவன் உன் வினைகளை அறுத்தெறிய வந்து இருக்கும்போது, உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ அழுது கொண்டு இருக்காதே. எந்த விஷயமானாலும் சரி, அதை தான் எதிர்நோக்கும் இடத்திலிருந்து எதிர்நோக்குவதற்குத்தான் என்னப்பன் முருகன், என்னை என் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றானே. எப்படிப்பட்டவன் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் எனக்கு தர வேண்டிய விஷயத்திலிருந்து இங்கு நிச்சயமாக தரும்போது, இந்த முருகன் யார் என்பதை நீ புரிந்து கொள்ளும் தருணமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன் அன்பை அலட்சியப்படுத்திவிட்டு உன்னை கூனி குறுக வைக்க வேண்டும் என்று உன்னை அவமானப்படுத்த நினைப்பவர்களும் உனக்கு துரோகத்தை இழைப்பவர்களும் இங்கு தேடி வந்து உன்னை தானாகவே தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை தான் இந்த ஐயன் முருகன் நான் உன்னிடம் இங்கு உருவாக்கப் போகிறேன். நீ எதை பற்றியுமே நினைத்து கொள்ள வேண்டும். அழுது அழுது உன் புலம்பல்களை எல்லாம் யாரிடம் கொட்டி தீர்ப்பது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே, உனக்கான வெற்றியின் வாசத்தை சரி செய்யத்தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த கனவுகளை நிஜமாக்குவதற்கும் உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்காகவும் நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கும்போது சற்றும் இனி கால தாமதமாகிக் கொண்டு இருக்கப் போவதே கிடையாது. நீ நினைக்கின்ற வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த தருணமும் இங்கு கைகூடித்தான் வரப்போகிறது. நான் உனக்கு வெற்றியை தர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது வெற்றியை மட்டும்தான் தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் விதியை மாற்றி எழுத அவர் துணிந்து விட்டாரே, இவர் துணிந்து விட்டாரே என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த ஐயன் முருகன் இருந்து கொண்டு இருக்கும்போது யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான நல்ல காரியத்தை செய்ய வைப்பது இந்த அப்பன் முருகனாகத்தான் நான் இருக்கப் போகிறேன். என் தங்க பிள்ளையே, உனக்கு ஒவ்வொரு வேலைகளிலும் நான் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு நல்லதை செய்ய காத்திருக்கும் போது நீ நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் நடத்தியே தான் தீருவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான மகிழ்ச்சியான தருணம் இன்னும் கைகூடவில்லையோ என்று யோசித்து யோசித்து உன்னை நீயாகவே இங்கு இழந்து கொண்டு இருக்காதே. உன்னை நீயாகவே இங்கு வருத்தி கொண்டு இருக்காதே. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்கின்ற காலத்தில் தானே நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். மற்றவர்களை பற்றி உண்மையை புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் தானே சில விஷயத்தை உனக்கு நான் புரிய வைத்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைத்தது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை அள்ளித்தர இந்த அப்பன் முருகன் நான் காத்திருக்கும் போது இனி சற்றும் நீ அலட்சியப்படுத்தி கொள்ள வேண்டாம். எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும். நம்பிக்கையான விஷயத்தில் புதியதொரு விடியலை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கும்போது யாருமில்லை என்று நீ யோசிக்க வேண்டாம். என் பிள்ளையே, பெரும் துயரத்தோடும் கஷ்டத்தோடும் இருக்கின்றாயா? அந்த துயரத்தையும் கஷ்டத்தையும் தான் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று தானே சொல்கிறேன். என் காலடியில் உன் அனைத்து சுமைகளையும் இறக்கி வைக்க நீ தயாராக இருந்தாலே போதும். நீ இப்பொழுது உன் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா? இந்த முருகனை நான் சதா நேரமும் வணங்க இந்த முருகனின் மந்திரத்தை சொல்ல சொல்ல எனக்கு சோதனையும் வேதனையும் தானே வந்து கொண்டு இருக்கின்றது. இவரை வணங்கித்தான் ஆக வேண்டுமா என்ற நிலைக்கு நீ இங்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, நான் சொல்வது ஒன்றுதான். உன் விடாப்புடியான நம்பிக்கை மட்டும்தான் உன்னை என்னுள்ளே என் அருகிலே உன்னை கரம்பற்ற வைக்கப் போகிறது. என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டுமே. நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும். இழப்பதற்கு ஏதுமின்றி நீ ஒரு செயலை செய்யும் போது ஒரு அசாத்தியமான துணிச்சலும் நம்பிக்கையும் வரும் தெரியுமா? அது யாரிடமும் கிடையாது. அப்படித்தான் உனக்கான நம்பிக்கையும் துணிச்சலையும் நான் தர வந்திருக்கின்றேன்.
என் பிள்ளையே, யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது? உனக்கான வெற்றியின் தருணத்தை தர வந்து இருக்கும்போது உன் அவமானப்படுத்தியவரை மட்டும் நான் அப்படியே விட்டு விடுவேனோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம். உன்னை அங்கு நிம்மதியின்றி தவிக்க விட்டு விட்டு உன் கண்களிலே கண்ணீர் வர வைத்து விட்டு இங்கு பெருமூச்சு விட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதானே இங்கு நிதர்சனமான உண்மை. நீ நினைக்கின்ற வேளைகளில் உனக்கான வாழ்க்கையை முழுமையாக்கத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எவ்வளவு பெரிய விஷயமானாலும் சரி, உனக்கு யாரும் இல்லை என்று யோசிக்காதே. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த முருகன் அரவணைக்க நான் உன்னருகில்தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. சற்றே பின்வாங்கிக் கொள்ளாதே. உன் எடுத்துக்கொண்ட காரியத்தில் பின்வாங்கிக் கொள்வதற்காக, உன் துணிச்சலை இங்கு விடுவதற்காக பல்வேறு திட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த திட்டங்களை எல்லாம் முறியடித்து விட்டு என் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்பது நான் கொடுப்பதிலிருந்து பின்வாங்கப் போவதே இல்லை. உனக்கு நல்லதொரு விஷயத்தை, புதியதொரு பயணத்தை தொடங்கி வைப்பதற்குத்தான் இந்த ஐயன் முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன். இனி சற்றும் நீ இங்கு பின்வாங்கவே வேண்டாம். உனக்கு எந்த விஷயத்தை எப்படி செய்தால் வெற்றி கிடைக்குமோ அதில் வெற்றி கிடைப்பதற்கான நல்லதொரு தருணத்தையும் உனக்கு வழிகாட்டியாக, தந்தையாக, குருவாக முன்னே சென்று கொண்டு இருப்பவன் சர்வசாதாரணமானவனா என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உனக்கு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டாயே. அதன் பிறகும் சற்றும் நீ தாமதிக்க வேண்டாம். நீ நினைத்த காரியத்தை, உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக, உன் வாழ்க்கையை வளமாக்கவும் செழுமையாக்கவும் இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் இனி நல்லதுதான் நடக்கப் போகிறது. எத்தனை விஷயத்தில் எல்லாம் நீ இங்கு பின்வாங்கிக் கொண்டு இருக்கின்றாய். அதை பார்த்து உன் எதிரிகள் இங்கு சந்தோஷப்படுகிறார்கள். ஏனென்றால் உன் செயலை செய்ய விடாமல் அல்லவா நான் தடுத்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். உன் எதிரிகளோ உன்னை நிம்மதி இழக்கச் செய்து விட்டேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை விஷயத்திலும் உன் கூடவே நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் விடாதே. என் தங்கமே, உனக்கான வாழ்க்கை நீ என் கூடவே பயணித்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் இங்கு நல்லதாகத்தான் நடக்கும். வெற்றிக்காக காத்திருக்கின்றாய். அந்த வெற்றி வாகி சூட்டுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். இனி நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நான் தரப்போகிறேன். உன்னை கஷ்டத்தை இழைத்தவர்கள் தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை உருவாக்கி உன் மனதில் பெருமகிழ்ச்சியை தர காத்திருக்கும் இந்த முருகனை முழுவதுமாக நம்பிக்கை கொள். யாம் இருக்க பயமேன்.